மத்தேயு 9:34. பரிசேயரோ, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். இயேசுநாதர் ஒரு பேச முடியாதவனை உடனே பேச வச்சாரு. அவனுக்குள்ள இருந்த பிசாசை துரத்தினாரு. இதை பார்த்த இயேசுவினுடைய எதிரிகள், இயேசுவை பிடிக்காதவர்கள், பரிசேயர்கள், அவங்க சொன்னாங்க, பிசாசின் தலைவனாலே இவன் பிசாசுகளை துரத்துகிறான். இன்னொரு சந்தர்ப்பத்திலும் அதை அவர்கள் சொல்லுகிறார்கள். மத்தேயு 12:24. பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயேல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாய் தானே பிரிவினை செய்கிறதாய் இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? நான் பெயேல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்போ 2வது சந்தர்ப்பத்திலையும் சொல்றாங்க. முதல் சந்தர்ப்பத்தில் சொன்ன போது ஆண்டவர் பதிலே பேசல. 2வது சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, பெயேல்செபூல்னு ஒரு தலைமை பிசாசு இருக்கு, அதை வைத்துக்கொண்டு இவர் பிசாசுகளெல்லாம் துரத்துறாரு என்று சொன்னார்கள். அதுக்கு ஆண்டவர் 2 விளக்கம் கொடுத்தார், பதில் சொன்னார். இப்போ 2வது தடவை பதில் சொன்னார். என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா, தனக்குத்தானே பிசாசு பிரிந்திருந்தால் அவனுடைய ராஜ்ய நிலையில் இருக்க மாட்டாது. இத்தனை வருஷமா இருக்கு. ஆதாம் காலத்தில் அவனுடைய ராஜ்யத்தை கட்டினா இப்போ 4000 வருஷம் ஆகிப்போச்சு. 4000 வருஷமா இயேசு காலத்தில், ஆதாம் டு இயேசு 4000 வருஷம். ஒரு ராஜ்யம் 4000 வருஷமா நிற்குது. காரணம், அதுக்கு பிரிவினைகள் கிடையாது. இப்போ நேற்று 4 மாநிலங்களுடைய முடிவு நேற்று வந்துச்சு. அதில் 2 மாநிலங்களில் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கு. அதில் 3 மாநிலங்களில் ஆளுங்கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அதில் 2 மாநிலத்தினுடைய காரியம் என்னவென்றால், ஒரு மாநிலத்தில் எதிர்கட்சி ஆண்டு கொண்டிருந்தது. நல்ல அமோகமான ஆதரவோடு தான் ஆண்டு கொண்டிருந்தது. 10 வருஷமாக ஆண்டு கொண்டிருந்தது. அந்த கட்சிக்குள்ளேயே பிரிவினை. ஒரு இளந்தலைவர் எழும்பினார். அந்த இளந்தலைவரை மூத்த தலைவர் ஒத்துக்கொள்ளலை. மேலிடத்திலிருந்து சமாதானம் பண்ணாங்க. முதலமைச்சராக இருக்கிறவருக்கு தேசிய கட்சி தலைவர் பதவி தருகிறோம், அந்த இளந்தலைவரை நீங்கள் முதலமைச்சர் ஆக்கிருங்கன்னு மேலிடத்திலேருந்து எவ்வளோ சொன்னாங்க, கேட்கல. அப்படின்னா எங்களுக்கு தேசிய பதவியே வேண்டாம், நான் முதலமைச்சராகவே இருக்கிறேன் என்று சொல்லி கட்சிக்குள்ளேயே பிரிவினை. அதனால் அந்த மாநிலம் தோற்றுவிட்டது, அந்த எதிர்கட்சி தோற்றுவிட்டது. இன்னொரு மாநிலத்தில் அதான் பிரச்சனை. போன தேர்தலில் எதிர்கட்சி தான் ஜெயித்தது. இந்த தேர்தலில் ஆளுங்கட்சி ஜெயித்து விட்டது, மத்திய ஆளுங்கட்சி. போன தேர்தலில் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தான் ஜெயித்தது. அங்கேயும் அப்படி தான், ஒரு மூத்த தலைவர், ஒரு இளைய தலைவர். இந்த இளைய தலைவரை மூத்த தலைவர் கொஞ்சம் கூட அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல, கொஞ்சம் கூட அவருக்கு இடம் கொடுக்கல. அவரை மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தார், கொட்டிக்கிட்டே இருந்தார். வேற வழி இல்லாமல் அந்த இளைய தலைவர் என்ன பண்ணார், இன்னொரு கட்சிக்கு போயிட்டார், மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சிக்கு போயிட்டார். மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க அவருக்கு. அவர்கிட்ட இருக்கிற எம்எல்ஏக்களை கொண்டு போய் மத்திய ஆளுங்கட்சியில் கொடுத்துட்டாரு. எதிர்கட்சி ஆட்சி கவிழ்ந்து மத்திய ஆளுங்கட்சி ஆட்சியை பிடிச்சிருச்சு அந்த மாநிலத்தில். இப்போ மறுபடியும் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. காரணம், அந்த இளந்தலைவருடைய செல்வாக்கு. இப்போ ஒரு கட்சிக்குள்ளே பிரிவினை இருந்ததுனால ஒரு மாநிலத்தில் 10 வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருக்க முடியல. இன்னொரு மாநிலத்தில் சில ஆண்டுகள் தான் ஆட்சியில் இருக்க முடிந்தது. ஏன்னா அவங்களுக்குள்ளே பிரிவினை. அதே போலத்தான் ஒரே ராஜ்யத்துக்குள்ள பிரிவினை வந்துச்சுன்னா ரொம்ப நாளில் நிற்காது, அந்த ராஜ்யம் விழுந்துடும். இயேசு சொல்கிறார், 4000 வருஷமா பிசாசு ஆட்சியில் இருக்கிறான். பிசாசினுடைய ராஜ்யம் 4000 வருஷமா நிற்குது. காரணம், அவனுக்குள்ள பிரிவினை கிடையாது. அவன் ஒரு பிசாசு இன்னொரு பிசாசை துரத்தாது. பிசாசு எவ்வளோ ஒத்துமையாக இருக்கு பாருங்க. தேவ பிள்ளைகளுக்குள்ள அந்த ஒத்துமை கிடையாது, தேவ ஊழியக்காரர்களுக்குள்ள அந்த ஒத்துமை கிடையாது, மனுஷனுக்குள்ள அந்த ஒத்துமை கிடையாது, குடும்பத்தில் அந்த ஒத்துமை கிடையாது. ஒரு பிசாசு இன்னொரு பிசாசை துரத்தாதா? மனுஷன் என்ன நினைக்கிறான், இவனை எப்படி துரத்துறது,
இவனை எப்படி இந்த ஊரை விட்டு துரத்துறது, இவனை எப்படி இந்த குடும்பத்தை விட்டு துரத்துறது, இவனை எப்படி இந்த தொழில் நிறுவனத்தை விட்டு துரத்துறது, இவனை எப்படி இந்த சபையை விட்டு துரத்துறது, இப்படி மனுஷன் நினைக்கிறான். பிசாசு ஒரு பிசாசை துரத்தாது. இது ஒரு விளக்கம், இயேசுநாதர் கொடுத்த விளக்கம். இன்னொரு விளக்கம் என்ன, உங்க பிள்ளைகள் யாராலே பிசாசை துரத்து? ஐயா, நான் மட்டுமா பிசாசு துரத்துறேன்? உங்க பிள்ளைங்க துரத்துறாங்கய்யா. உங்க பிள்ளைங்க. நான் ஒரு மோனோபோலி இல்லை, நான் மட்டும்தான் பிசாசு துரத்துறேன், நான் வேறு எங்கும் கிளைகள் இல்லை, நாங்கள் மட்டும்தான் சொல்றதுக்கு இல்லை. உங்க பிள்ளைங்களும் பிசாசு துரத்துறாங்க. அங்க சொன்னாங்களே, அந்த பரிசேயருடைய பிள்ளைகளும் பிசாசு துரத்துறாங்க. பழைய ஏற்பாட்டு முறை உங்களுக்கு தெரியும். அந்த எரிச்சலின் ஆவிய அந்த காணிக்கை மூலமாக, சில வார்த்தைகள் மூலமாக துரத்துவார்கள். ஆசாரியன் துரத்துவான், அது ஒரு முறை. இன்னொரு முறை சவுல் ராஜாவுக்கு தாவீது பிசாசு துரத்துன மாதிரி அபிஷேகத்தோடு இசையை வாசித்து பாடி ஆராதிச்சு பிசாசு துரத்துறது. 2 முறை இருந்துச்சு பழைய ஏற்பாட்டில். இப்போ உங்க பிள்ளைங்க அந்த முறையில், இயேசுநாதர் ஒரு புதிய முறையை கொண்டு வந்தார். வார்த்தையால பிசாசை துரத்துற முறை, ஒரு புது மெத்தடில் பிசாசை துரத்தினார் இயேசுநாதர். ஆனால் பழைய மெத்தடில் ஏற்கனவே துரத்திட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். சில பிசாசுகளை துரத்துறாங்க. இசையை இசைத்து பாடி கர்த்தரை ஆராதித்து துரத்துகிறார்கள். ஆசாரியர்கள் அந்த காணிக்கை முறைப்படி அந்த சில வார்த்தைகளை அறிக்கை செய்வதன் மூலம் பிசாசுகளை துரத்துகிறார்கள். அந்த முறை சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில். இப்போ அவங்கெல்லாம் எப்படியா துரத்துறாங்க? அவங்க பிசாசையின் மூலமாக துரத்துகிறார்கள். அவங்க பரிசுத்தாவின் மூலம் துரத்துறான், நானும் பரிசுத்தாவின் மூலம் தான் துரத்துறேன். எவ்வளோ அழகான ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்கள். நான் மட்டும்தான், என்கிட்ட வந்தால் தான் பிசாசு போகும், வேற யாரும் துரத்த முடியாதுன்னு சொல்லலை. உங்கள் பிள்ளைகளே துரத்துறாங்கய்யா. அவங்க எப்படி துரத்துறாங்க என்று கேட்கிறார். ஆகவே புத்தியும் தாழ்மையும் இருந்தால் நிச்சயமா எந்த பிசாசையும் ஆண்டவருடைய நாமத்தில் துரத்தலாம். ஆமென்.